வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்தி கதையில ஏப்ரல் 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ரேவதி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு திவ்யா கூட வெளியில போயிட்டு வராங்க, நம்ம கார்த்திக் கூடயும் சேர்ந்து. அப்ப ஒரு பெரிய போட் ஹவுஸ் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு நம்ம திவ்யா என்ன பண்றாங்கன்னா நிறைய போட்டோஸ் எடுக்கிறாங்க. ரேவதி கிட்ட கேக்குறாங்க, இங்க பாரு, இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே உங்க அம்மாவுக்கு அனுப்பவா? உங்க அம்மா என்ன கண்டுபிடிக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சரிடி அனுப்புடி, கண்டிப்பா அம்மா உன்னை மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அம்மா உன்னை ஞாபகம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரிடி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா திவ்யா நேரா சாமுண்டீஸ்வரிக்கு போட்டோஸ் அனுப்புறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் திவ்யா என்ன பண்றாங்கன்னா, நம்ம திவ்யாவோட போட்டோவோட சேர்த்து நம்ம ரேவதி கார்த்தி எடுத்திருந்தாங்கல்ல அந்த போட்டோஸையும் அனுப்புறாங்க. அப்பதான் ரேவதி கேக்குறாங்க, ஏண்டி என்னோட போட்டோஸ் எல்லாம் எதுக்குடி அனுப்புற? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்ப வேண்டாம். திவ்யா சொல்றாங்க, ஏய் நீயும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ற அப்படின்னு அம்மா தெரிஞ்சுக்கிட்டுமே, இதுல என்ன இருக்கு? இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா போட்டோஸ் எல்லாமே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு அனுப்புறாங்க. சாமுண்டீஸ்வரி போட்டோஸை பார்த்துட்டு சந்தோஷத்துல இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி போட்டோஸை பார்த்து சந்தோஷமா இருக்கிறத வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் பாக்குறாங்க. அப்பதான் மயில் வாகனம் வந்து கேக்குறாரு, அத்தை என்னத்த உங்க முகத்துல சந்தோஷம் தாண்டவமாடுது, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த போட்டோ தான் பாருங்களேன் அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனம் மட்டும் இல்லாம எல்லாரும் அந்த போட்டோவை பாக்குறாங்க. பார்த்ததோட ஒரு பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஷாக்கும், இன்னொரு பக்கம் ராஜராஜா அப்புறம் மயில் வாகனத்துக்கு சந்தோஷமும் கிடைக்குது. மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை எங்க அவங்கள இப்படி நம்ம ஹனிமூனுக்கு தனியா அனுப்புறோமே, அவங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா சண்டை போட போறாங்களோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா அத்தை ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி மயில் வாங்கணும் சொல்றாரு. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, நம்ம ராஜா மாப்பிள்ள திறமையான ஆளுதான், ரேவதிய அவர் வலிக்கு கொண்டுட்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, எனக்கு என்னமோ அந்த போட்டோல ரேவதி சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல. ராஜராஜா கேக்குறாரு, சின்ன மாமியாரே இங்க பாருங்க, ஏன் இப்படி நினைக்கிறீங்க? என் புண்ண ரேவதி சந்தோஷமா தான் இருக்கா. அவள்கிட்ட தேவையில்லாம நீங்க போன் பண்ணி எதுவும் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, ஆமா சந்திரா, ரேவதி ஹாப்பியா இருக்கா, அவளுக்கு யாரும் போன் பண்ணாதீங்க. இதை கேட்டதோட நம்ம சந்திராவும், நான் ஏன் போன் பண்ண போறேன், நான் எல்லாம் அவளுக்கு போன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. சந்திரா அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம சாமுண்டீஸ்வரி ரோகிணிய பார்த்து, ரோகிணி, உன் தங்கச்சியோட வாழ்க்கைய ஏதோ நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன பாத்தியா, ரேவதி சந்தோஷமா தான் இருக்கா, உண்மையை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொன்னதோட ரோகிணிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ரேவதி உண்மையாவே சந்தோஷமா இருக்காளா அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, சரிம்மா, ஏதோ ரேவதி எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா போதும், எங்களுக்கு ரேவதியோட சந்தோஷம் தானே உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சந்திரா நினைக்கிறாங்க, இதுக்கு ரெண்டும் ஊருக்கு போயிட்டு சமாதானம் ஆகிட்டுங்களா, இதுக்குதான் அதுக்கு ரெண்டு பேரையுமே தனியா அனுப்பக்கூடாது அப்படின்னு அப்பவே நான் அடிச்சுக்கிட்டேன். அங்க மாயா போயிருக்கா, அவ அப்படி என்னதான் பண்றா அப்படின்னு சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க. சந்திரா நேரா மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு, என்னது சந்திரா போன் பண்றாங்க, சரி என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு சந்திரா கிட்ட, சொல்லுங்க மேடம். சந்திரா சொல்றாங்க, ஏய்
ஏற்காட்டுக்கு போனியே, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்ப சந்திரா சொல்றத கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, மேடம், என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைய உண்டாக்கிக்கிட்டு தான் இருக்கேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, நடக்கிறத பார்த்தா அப்படியெல்லாம் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே. அங்க வந்துட்டு அந்த டிரைவர் ராஜாவும் ரேவதியும் ஹாப்பியா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம. ஆனா நீ பாட்டுக்கோ அந்த ஏற்காட்டுக்கு போயிட்டு சுத்தி பார்த்துக்கிட்டு காசு செலவு பண்ணிட்டு ஜாலியா இருக்கியா? பணத்தை யாரு? நான் தானே கொடுக்கறேன். கொடுத்த பணத்துக்கு சரியா வேலை பாரு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, என்ன மேடம் சொல்றீங்க? சந்திரா சொல்றாங்க, இப்போ உன் போனுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருப்பேன், அந்த போட்டோவை பாரு. சந்திரா சொன்னதை கேட்டுட்டு மாயாவும் இருங்க மேடம் அப்படின்னு போட்டோவை பாக்குறாங்க. போட்டோவை பார்த்ததோட மாயாவுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, போட்டோ இப்படி இருக்கு? அப்பதான் சந்திரா கேக்குறாங்க, பாத்தியா என்ன நடக்குதுன்னு? நீ பாட்டுக்கும் அங்க உன் வேலைய பாத்துக்கிட்டு இருக்க, கொடுத்த காசுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ரேவதியும் அந்த ராஜாவும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டு போறாங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது கேட்டதோட மாயா அதிர்ச்சியாகி, இருங்க மேடம், நான் எப்படியாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறேன். இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி நடக்க போகுது. அந்த பார்ட்டியில நான் அந்த ராஜாவை அவமானப்படுத்தாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்றாங்க. சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, என்ன பண்ணாலும் சரி, கொஞ்சம் சீக்கிரம் பண்ற வேலையை பாரு அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. மாயா நினைக்கிறாங்க, இவகிட்ட எல்லாம் நம்ம வாங்கி கட்டணும் அப்படின்னு நம்ம தலையில எழுதி இருக்கு போல. இன்னைக்கு நைட்டு எப்படியாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள நம்ம பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா நேரா மாயா கிட்ட ரேவதி கிட்ட, ரேவதி, இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான பார்ட்டி வைக்க போறோம். நீங்க ரெண்டு பேரும் புதுசா கல்யாணம் ஆகிருக்கீங்கல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு திவ்யா, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். ரேவதி எப்படியாவது எஸ்கேப் ஆக தான் பாக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு எப்படியாவது இந்த பார்ட்டி நடத்தணும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா ரேவதி அவ நினைச்ச மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிருக்காளே, சோ அவளோட இந்த ஒரு ஹாப்பினஸ்குள்ள நம்மளும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு தான் அந்த திவ்யா நினைச்சது. ஆனா நம்ம ரேவதிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இந்த இந்த கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றதுல. இருந்தாலும் திவ்யாவோட பேச்ச மீற முடியாது இல்லையா? அவங்க ஏதாவது சொல்ல போகி திவ்யா ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா நினைச்சிட்டா அப்புறம் நம்ம கார்த்தியும் நம்ம ராஜாவும் ரேவதியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த திவ்யா தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிரும். அதனால ரேவதிக்கு ரொம்ப பெரிய அவமானம். இதனால திவ்யா என்ன சொன்னாலுமே சரி அப்படிங்கிற சூழ்நிலையில தான் நம்ம ரேவதி இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. அப்ப நம்ம ரேவதி நேரா கார்த்திகிட்ட, இங்க பாரு ராஜா, ஏதோ திவ்யா கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதனால நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம். கார்த்திக் கேக்குறாரு, எங்க, எனக்கு செமையா தூக்கம் வருது, என்னால வர முடியாது, நீங்க போயிட்டு வாங்க. ரேவதி கேக்குறாங்க, என்ன சரியான நேரத்துல என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும். நீதானே என் ஃப்ரெண்ட தேவையில்லாம இந்த ரூமுக்கு வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு நான் இந்த ரூம்ல இருக்கேன் அப்படின்னு அவகிட்ட ப்ரூவ் பண்ண. அப்படி இருக்கையில நான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், அதனால கண்டிப்பா நீ வரணும் அப்படின்னு சொன்னதோட நம்ம கார்த்திக்கு வேற வழியே இல்லாம, அம்மா தாயே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியும் நம்ம ரேவதியும் அந்த இடத்துக்கு என்ட்ரி ஆகும் பொழுது நிறைய வான வேடிக்கைகள் எல்லாமே நடக்கு. இத பார்த்ததோட நம்ம ரேவதி கேக்குறாங்க ராஜா கிட்ட, இது எல்லாமே உன் செட்டப் தானே? நீ தானே திவ்யா கிட்ட சொல்லி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ண? அப்ப கார்த்தி சொல்றாரு, உன்னோட கற்பனை அளவுக்கு கொஞ்சம் கூட எண்டே கிடையாதா? இது எல்லாத்தையுமே ரெடி பண்றது உன் ஃப்ரெண்டு திவ்யா. ஆனா இன்னும் நீ என்ன சொல்ற? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ போய் திவ்யா கிட்ட கேட்டு பாரு, இத நான் ரெடி பண்ணனா இல்ல திவ்யா ரெடி பண்ணாலா அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாவும் ரேவதியும் அந்த இடத்துக்கு என்ட்ரி ஆகும் பொழுது எல்லாருமே கை தட்டி வரவேற்கிறாங்க, வெல்கம் வெல்கம்னு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேக், அந்த கேக்ல ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு எழுதி நம்ம ராஜா பேரும் ரேவதி பேரும் இருக்கு. அப்ப ரேவதி கேக்குறாங்க திவ்யா கிட்ட, ஏன்டி இந்த செலவெல்லாம்? அதுக்கு திவ்யா சொல்றாங்க, என்னடி இப்படி சொல்ற? இங்க பாரு, உன்னோட இந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் கூட நாங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதான் இந்த சின்ன கிஃப்ட், நீ கேக் விட்டுடி. இதை கேட்டதோட
நம்ம ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்ட போறாங்க. இத மாயா தூரத்துல இருந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு என் மகேஷ் அந்த இடத்துல இருக்க வேண்டியது, ரேவதி கூட சேர்ந்து கேக் வெட்ட வேண்டியது. ஆனா இந்த ராஜா இருக்கான், இவனை இன்னைக்கு நான் கண்டிப்பா அவமானப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா, ஹம், திவ்யா கிட்ட இங்க பாருடி, ஏண்டி இந்த செலவெல்லாம். திவ்யா சொல்றாங்க, ஏய் பந்தத்துல இருந்தே நீ இதையே புலம்பிக்கிட்டு இருக்காம கேக் விட்டுடி. உடனே ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராஜாவை பார்த்து சரி கையப்புடி அப்படின்னு சொன்னதோட கார்த்தி ரேவதியோட கைய பிடிச்சி கேக் வெட்டுறாரு. கேக் வெட்டி முடிச்சதோட நம்ம ரேவதி நம்ம கார்த்திக்கே கேக் ஊட்டி விடுறாங்க. கேக் ஊட்டி முடிச்சதோட அங்க உள்ளவங்க என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்காங்க, உங்க ஒய்ஃப் கேக் ஊட்டிட்டாங்க, அடுத்து நீங்க தான் சார் கேக் ஊட்டணும், கேக் ஊட்டி விடுங்க. உடனே ராஜா அமைதியா நிக்க அப்ப திவ்யா கேக்குறாங்க, என்ன சார் இது எப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க ஒய்ஃபுக்கு தானே கேக் ஊட்டி விட சொன்னோம், இதுல என்ன சார் இருக்கு, கேக் ஊட்டி விடுங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் எடுத்து ரேவதிக்கு ஊட்டி விடுறாங்க. இது எல்லாத்தையுமே மாயா பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அவங்களுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல. இந்த இடத்துல மகேஷ் இருக்க வேண்டியது, ஆனா இந்த இடத்துல ராஜா இருக்கான், இவனை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பார்ட்டில உள்ளவங்களுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுக்கும் பொழுது நம்ம ராஜா கிட்ட திவ்யாவோட ஹஸ்பண்ட் சூர்யா இங்க இருந்து வந்துட்டு, சார் அப்படியே நம்மளும் கொஞ்சம் பார்ட்டிக்கு போயிட்டு வரலாமா. கார்த்தி சொல்றாரு, இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரும் ஓ அப்படியா சார், சாரி சார் அப்படின்னு சொன்னதோட அப்ப திவ்யா சொல்றாங்க, என்ன சார் என் ஹஸ்பண்ட் பார்ட்டிக்கு கூப்பிட்டாரா, போயிட்டு வாங்களேன், இதுல என்ன இருக்கு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. இது கேட்டதோட திவ்யாவும் ஓ அப்படியா சரி அப்படின்னு சொன்னதோட நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி உன்னோட ஹஸ்பண்ட் டீ டோட்டலர் தான், ரொம்ப நல்லவரா இருக்காரே அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ரேவதியும் அமைதியா இருக்காங்க. அப்ப ரேவதி என்ன மனசுக்குள்ள நினைக்கிறாங்கன்னா, இவன் எவ்வளவு பெரிய கேடி அப்படிங்கிறது எனக்கு தானே தெரியும், இவனோட முன் தோற்றத்தை பார்த்து மட்டும் நீ இப்படி பேசுற, அவனோட ஆள் மனசுக்குள்ள என்ன இருக்கு, என்னெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா நீ இவனை காரி துப்புவ அப்படின்னு ரேவதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க உள்ளவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் சாதாரண அந்த ஜூஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம கார்த்தி ஜூஸ் குடிக்க போறாரு. அந்த நேரம் பார்த்து மாயா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சர்வெண்ட்டை கூப்பிட்டு, ஏ கார்த்தி இன்னைக்கு, ஏ ராஜா நீ இன்னைக்கு அவமானப்பட போற உன் பொண்டாட்டி முன்னாடி அப்படின்ட்டு அந்த ஜூஸ்ல ஒரு விஷயத்த கலக்குறாங்க. கலந்து நேரா சர்வெண்ட் கிட்ட கொடுத்தா அதை கொண்டு போய் ராஜாட்ட கொடுக்க சொல்றாங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போறாங்க. அப்ப நம்ம கார்த்தி கிட்ட கொண்டு போய் கொடுக்க கார்த்தி சொல்றாரு, இல்ல எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல அப்படின்னு சொன்னதோட அவங்க சொல்றாங்க, சார் இது சாதாரண ஜூஸ் தான், இத குடிக்கிறதுனால என்ன ஆபத்து சார் உங்களுக்கு வரப்போகுது, நீங்க குடிங்க சார் அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதி டக்குன்னு, யோ அவரு இதெல்லாம் குடிக்க மாட்டாரியா, ஓவரா சீன் போடுவாரு, குடு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வாங்குறாங்க. இத மாயா தூரத்துல இருந்து பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ இவனுக்கு கொடுக்க வேண்டியத அவ குடிக்கிறாளே அப்படின்னு ரேவதி டக்குன்னு வண்டி ஃபுல்லா குடிச்சிடறாங்க. குடிச்சிட்டு இதே மாதிரி இன்னொன்னு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவரு நேரா மாயாவை பார்க்க, அப்ப நம்ம மாயா வந்துரு அப்படின்னு சொன்னதோட அவர் அந்த இடத்துல இருந்து வந்துடுறாரு. அப்ப நம்ம ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, இங்க பாரு ராஜா, எதுக்காக என் வாழ்க்கைக்குள்ள வந்த, இது மாதிரி உன்னால நான் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம இருக்கேன், என் வாழ்க்கையே போச்சு, நான் மகேஷ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன், எதுவுமே நடக்காம போச்சு, இது மாதிரி என் குட்டி பாப்பா தீபாவையும் தத்தெடுத்துட்டு வீட்டுல வச்சு வளர்க்கலான்னு நினைச்சேன், அதுவும் நடக்காம போச்சு, இப்ப என் வாழ்க்கையில எதுவுமே இல்லாம போச்சு, என் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அழுகுறாங்க. இது எல்லாம் கேட்டதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ரேவதி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறது நம்ம கார்த்திக்கு தெரிய வருது. அப்ப நம்ம கார்த்தி எங்க இருந்து போறாரு, ரேவதிய கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல படுக்க வைக்கிறாரு. அப்புறமா ரேவதி செமையா வாமிட் பண்றாங்க. அப்ப நம்ம கார்த்தி தான் ரேவதிய பாத்துக்கிறாரு. ஒரு நாள் காலை நம்ம ரேவதி கிளம்புறாங்க. அப்ப ரேவதி சுடிதார் போட்டுக்கிறத பார்த்துட்டு ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நான் நைட்டு சாரி தானே கட்டியிருந்தேன், எப்படி சுடிதாருக்கு சேஞ்ச் ஆனேன் அப்படின்ட்டு பாக்குறாங்க. அப்ப நம்ம கார்த்தி படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு ரேவதி அங்கேருந்து ஏய் டிரைவர் எந்திரி அப்படின்னு சொல்ல கார்த்தி எந்திரிக்கிறாரு.
நம்ம ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு, உன்னதான் இங்க படுக்க கூடாதுன்னு சொன்னேன்னு, உன்னை யாரு இங்க படுக்க சொன்னது? கார்த்தி கேக்குறாரு. நைட்டு எவ்வளவு அட்டகாசம் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? அப்ப ரேவதி கேக்குறாங்க, நான் என்ன பண்ணேன்? அப்பதான் நம்ம கார்த்தி சொல்றாரு, உன் ஃப்ரெண்டு திவ்யாட்ட போய் கேளு. உடனே ரேவதி சொல்றாங்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்களோட ஃப்ரெண்டு ரேவதிய போய் திவ்யாவை போய் பாக்குறாங்க. அப்ப நம்ம திவ்யா நேரா ரேவதிய பார்த்து, ஏய் எப்படி இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி கேக்குறாங்க, ஏண்டி என்னாச்சு? அப்ப திவ்யா சொல்றாங்க, நைட்டு நீ பண்ண அட்டகாச பத்தி உனக்கு தெரியுமா? இந்த ரெசார்ட்டையே ஒரு வழி ஆக்கிட்ட தெரியுமா? உன்னை இந்த ரெசார்ட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னே சொல்லிட்டாங்க. அங்க உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சது நீண்டாம். இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சியாகி, என்னடி சொல்ற? என்னால நம்பவே முடியல. என்ன, அவரு கூட சேர்ந்து நீயும் போய் சொல்றியா? திவ்யா சொல்றாங்க, யாரு கூட சேர்ந்துரி நான் போய் சொல்றேன்? வேணும்னா இந்த வீடியோவை பாரு, உன்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வச்சிருந்தேன். நைட்டு என்னத்தை குடிச்சு தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, எப்படி இது நடந்துச்சு? திவ்யா சொல்றாங்க, அதான் எனக்கும் தெரியல. நீ நைட்டு குடிச்ச அந்த ட்ரிங்க்ஸ்ல யாரோ என்னமோ கலந்து கொடுத்துருக்காங்க, அதனாலதான் உனக்கு அப்படி ஆகிருச்சு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, யாரடி எனக்கு கலந்து கொடுத்துருப்பா? திவ்யா சொல்றாங்க, அதாண்டி எனக்கும் தெரியல. உன் புருஷன் ராஜா இருக்காருல்ல, அவரு போயிட்டு இந்த ரெசார்ட்டையே ஒரு வழி ஆக்கிட்டாரு தெரியுமா? என் ஒய்ஃபுக்கு தேவையில்லாம கண்டதையும் கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபைட் பண்ணாரு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, ஓ அப்படியா, சரி. திவ்யா சொல்றாங்க, என்னடி அப்படியா சரின்னு சொல்ற? இங்க பாரு, அந்த ரெசார்ட்ல உள்ளவங்க உன்னை இந்த ரெசார்ட்டை விட்டு துரத்தி அடிக்கணும்னு நினைச்சிட்டாங்க தெரியுமா? அவருதான் பேசி இருக்க வச்சிருக்காரு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா ரேவதி இங்க இருந்து ரூமுக்கு போயிட்டு கார்த்திய பாக்குறாங்க. இங்க வா அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, சொல்லுங்க என்னாச்சு? ரேவதி சொல்றாங்க, நைட்டு நான் குடிக்க வேண்டிய ஜூஸ்ல என்னத்தை கலந்து கொடுத்தேன்? அதுக்கு கார்த்தி கேக்குறாரு, அம்மா தாயே, எதா இருந்தாலும் நீ என்னதான் சொல்லுவியா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல, அந்த ஜூஸ் உனக்கு தானே வந்துச்சு, நீ குடிக்காம நான் வாங்கி குடிச்சிட்டேன்னா ஒருவேளை அதுலதான் நீ ஏதாவது கலந்து கொடுத்துருப்பியோ? கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, தயவு செஞ்சு எப்ப பார்த்தாலும் என்னையவே பழி சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறாரு கார்த்தி. சோ இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு அந்த கார்த்தி குடிக்காம இவ குடிச்சிட்டாலே அப்படின்னு டென்ஷன்ல இருக்காங்க. சோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.